பாராட்டைக்கு பயந்து தனலட்சுமி அந்த புதருக்குள்ள தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனா பாழா போன மனுஷங்க ஒரு நாள் அந்த புதரு கொத்தி வச்சுட்டாங்க. இந்த மனுஷங்களை புரிஞ்சுக்கவே முடியல. நல்லா இருந்த மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு இந்த மாதிரி முள் செடிகள் அவங்க தான் கொண்டு வந்து போட்டாங்க. இன்னைக்கு அதுக்கு உள்ள இருக்கிற ஜீவன்களை பத்தி கவலைப்படாம அவங்களே இதுக்கு நெருப்பு வச்சு கொளுத்துறாங்க. நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் சாத்தான்களோட உலகத்துல இருந்து ஆண்டவர் அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த ஆண்டவர். அவர் வெளிநாட்டு வடைகளை நிறைய சுட்டுட்டு வந்து தமிழ்நாட்டுல வியாபாரம் பண்ணுவாரு. அதுக்காக பெரும்பாலும் காக்கா உருவத்துலதான் இருப்பாரு. ஊரோட தொல்லை தாங்க முடியாத ஒரு பாட்டி நிலாவுக்கே வடை சுட போயிட்டாங்க. காதல் செய்யறதுக்காக நம்ம ஆண்டவர் நினைச்ச உருவத்தெல்லாம் எடுப்பாரு. இப்பெல்லாம் சின்ன சின்ன கிளிகளை கொத்திட்டு போறதுக்காக கிளி உருவம் எடுக்கிறாரு. அவரால் பாதிக்கப்பட்ட நிறைய இளங்கிளிகள் தங்களோட அழகு உடைஞ்சு போய் கிப்பலா மருத்துவமனையில ஐசியூ வார்டுல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களால இட்லி கூட சாப்பிட முடியலன்னு அங்க இருக்கிற மருத்துவர்கள் சொல்றாங்க. ஆண்டவர் பறவையோட மாப்பிள்ளை தான் இந்த மணி தாத்தா, மன்னிக்கணும் மணிக்குயில். இது புராண இதிகாச காலத்துல இருக்கிற பழங்கள் எல்லாம் சுட்டுட்டு வந்து கொட்டும். தாத்தாவுக்கு தனலட்சுமி மேல பேத்தி மாதிரியான ஒரு அன்பு. அதனால தன்னோட மாமாவான ஆண்டவர் கிட்ட சொல்லி தனலட்சுமியை எப்படியாவது காப்பாத்திட்டு வாங்க மாமான்னு கெஞ்சி கேக்குது. ஆண்டவர் தீப்பிடிச்ச அந்த காட்டுக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறார்.